தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் மகன் விடுதலை சிறுத்தை கட்சி வேட்பாளராக போட்டி. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் மகன் விடுதலை சிறுத்தை கட்சி வேட்பாளராக போட்டி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். விடுதலை சிறுத்தை கட்சி 8 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் திருமாவளவன் போட்டியிடுவதாக அறிவித்தார். ஆனால் திமுக கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக போட்டியிடும் முடிவை வாபஸ் பெற்றார். அவர் போட்டியிடவில்லை என்று அறிவித்தார். உடனடியாக அது விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என அந்த கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் நம்பிக்கையுடன் இருந்தனர். ஆனால் யாரும் எதிர்பாராத வகையில் கட்சிக்கே சம்பந்தமில்லாத ஒருவரை வேட்பாளராக அறிவித்தார் திருமாவளவன். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் இளையபெருமாள். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் இளையபெருமாளுடைய மகன் ஜோதிமணி வயது 71. இவருக்கு தேர்தலில் போட்டியிட எம்எல்ஏ சீட் வழங்கியுள்ளார் திருமாவளவன். ஜோதிமணிக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஜோதிமணி காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். வருகிற சட்டசபை தேர்தலில் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் கட்சி தலைமையிடம் விருப்ப மனு கொடுத்திருந்தார். ஆனால் காட்டுமன்னார் கோயில் தொகுதி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வழங்கப்பட்டது. இதை ஜோதிமணியே தெரிவித்தார். தான் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் என்றும் தன்னை அழைத்து வந்து திருமாவளவன் வேட்பாளராக அறிவித்துள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தை கட்சி போட்டியிடுற தொகுதியே 8 தொகுதி தான். அந்த 8 தொகுதியில் அந்த கட்சியுடைய 2ஆம் கட்ட தலைவர்களை வந்து வேட்பாளராக நிப்பாட்டியிருக்கலாம். நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்கள விட்டுட்டு காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து வேட்பாளராக திருமாவளவன் அறிவிச்சிருப்பது விடுதலை சிறுத்தை கட்சி 2ஆம் கட்ட தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த 25 வருஷத்துக்கு மேலாக கட்சியில் உழைத்த பலர் புறக்கணிக்கப்பட்டுள்ளனர். கட்சிக்கே சம்பந்தமில்லாத ஜோதிமணி தற்பொழுது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இது விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.